ஸோ விரைப்பை பக்கத்தில் வெப்பமாக இருந்தால் உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் குறைய செய்யும். இது சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ ரொம்ப வெப்பமான பொருட்கள், சூடான பொருட்களை வேற பக்கம் வைக்கிறதோ, ஃபோன்ஸ் சூடாக இருக்கும் போது வைக்கிறதோ, லேப்டாப் மடி மேலே வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணுறதோ அதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப டைட்டாக ஜீன்ஸ் அதெல்லாம் போடுறத கொஞ்சம் குறைக்கணும். குழந்தையின்மைன்னு வரும்போது ஒரு கப்பல் ஃபர்ஸ்ட் ஆணுக்கு கேட்குற நம்ம முக்கியமான டெஸ்ட் செவன் அனாலிசிஸ், விந்து பரிசோதனை. அந்த விந்து பரிசோதனையில் உயிரணுக்கள் இல்லாம இருந்தால் அது பேர் அசூஸ்பர்மியா என்று சொல்வோம். சரிங்களா? அது ஒரு டெஸ்ட்ல மட்டும் அதை நம்ம பார்த்துட்டு அசூஸ்பர்மியான்றது நம்ம சொல்லக்கூடாது. ஒன்னு, உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் நடக்குது, பட் ஆனால் வெளியே வர முடியலை, அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அடைப்பு. ரெண்டாவது, உயிரணுக்கள் ப்ரொடக்ஷனே நடப்பதில்லை. இது எதனால இருக்கலாம்னா, ஒன்னு மூளையிலிருந்து வர சர்டன் ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கிறதுனால ஆகலாம். இது சென்ட்ரல் காஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல என்றால் உயிரணுக்கள் ப்ரொடியூஸ் பண்ற தன்மையே விரைத்தொட்டைக்கு இல்லாம போகலாம். அடைப்பு இருக்கிறவங்களுக்கு உயிரணுக்கள் நம்ம எடுத்து கருமுட்டையோட இணை சேர்த்து அதை கருவாக்க முடியும். IVF ICSI முறைகள்ல அதை செய்ய முடியும். வணக்கம், நான் டாக்டர் மதுமிதா சேகரன், IVF கன்சல்டன்ட், சென்னை. இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் தேவ் கிருஷ்ண பாரதி பேச வந்திருக்காரு. குட் ஈவினிங். வணக்கம். ஐ எம் டாக்டர் சி தேவ் கிருஷ்ண பாரதி, கன்சல்டன்ட் யூராலஜிஸ்ட், ஆண்ட்ராலஜிஸ்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன், டாக்டர் ஜெம் மல்டி பிராண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கிளினிக், வில்லிவாக்கத்துலேருந்து நான் பேசுகிறேன். ஆண் குழந்தையின்மை, அதாவது மேல் இன்ஃபர்டிலிட்டி, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். குழந்தையின்மை அப்படின்றது ஆணுக்கு மட்டும் இல்லை. குழந்தையின்மைனா ஆண் பெண் ரெண்டு பேருமே அதுக்கு ஈக்குவலி சம்மந்தப்பட்டவங்க தான். ஸோ ஆண் குழந்தையின்மைன்னு எப்போ அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பொழுது, அது ஆண் காரணமாக இருக்கும் பொழுது அது ஆண் குழந்தையின்மை என்று சொல்கிறோம். எப்போ குழந்தையின்மைன்னு சொல்லணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 1 வருஷம் கல்யாணமாகி அவங்க 1 வருஷம் குழந்தைக்காக ட்ரை பண்ணி பிரெக்னென்ட் ஆக முடியாமல் இருக்கும் பொழுது தான் அது குழந்தையின்மைன்னு நம்ம அதை சொல்லணும். அப்போ அந்த காரணம் ஆணாக இருந்தால் அது ஆண் குழந்தையின்மை என்று சொல்றது. அப்போ அந்த தம்பதி இன்வெஸ்டிகேஷன், அதாவது டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கிளினிக் எப்போ வரணும், அவங்க எப்போ அட்வைஸ் பண்ணுவீங்க? குழந்தையின்மைன்ற பொழுது பெண் மட்டும் முதல்ல அனுப்பிவிட்டு அப்புறம் அவங்க ஃபுல்லா எல்லா டெஸ்ட்டையும் பார்த்த பிறகு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு சில மாதங்களோ சில வருஷங்களோ போன பிறகு அப்புறம் ஆண் டெஸ்ட் பண்றது ரொம்ப தப்பு. எப்பவுமே குழந்தையின்மைன்ற பொழுது ஆண் பெண் 2 பேரும் ஒன்றாக ஒரே நேரத்தில் வர வேண்டும். டெஸ்ட்னு ஆரம்பிக்கும் போது ஆண் பெண் 2 பேருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிக்கணும். ஈக்குவலா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணால் மட்டுமே தான் இதை நம்ம சீக்கிரமாக தீர்வு கொடுக்க முடியும். விந்து அணுவின்மை, அதாவது அசூஸ்பர்மியான்ற டேர்ம்னா என்ன, அப்ப அது யாருக்கு சொல்லணும், அது எப்போ சொல்லுவோம் அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. குழந்தையின்மைன்னு வரும்போது ஒரு கப்பல் ஃபர்ஸ்ட் ஆணுக்கு கேட்கிற நம்ம முக்கியமான டெஸ்ட் செவன் அனாலிசிஸ், விந்து பரிசோதனை. அந்த விந்து பரிசோதனையில் உயிரணுக்கள் இல்லாம இருந்தால் அது பேர் அசூஸ்பர்மியா என்று சொல்வோம். சரிங்களா? அது ஒரு டெஸ்ட்ல மட்டும் அதை நம்ம பார்த்துட்டு அசூஸ்பர்மியான்றது நம்ம சொல்லக்கூடாது. ஒருவேளை ஒரு டெஸ்ட்ல அசூஸ்பர்மியான்னு வருது, உயிரணுக்கள் இல்லைன்னு வருது அப்படின்னா அதை நம்ம ரீகன்ஃபார்ம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஒரு 3 to 4 வாரம் கழிச்சு இன்னொரு உயிரணுக்கள் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அதை நம்ம அசூஸ்பர்மியான்றதை நம்ம சொல்லணும் அவங்களுக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களை தேவையில்லாம பயன்படுத்தவும் தேவையில்லை, நம்ம அவங்களை அசூஸ்பர்மியான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லவும் தேவையில்லை. நம்ம 2 டெஸ்ட் மினிமம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு சொல்லணும். அசூஸ்பர்மியா உயிரணுக்கள் இல்லாம இருப்பது முக்கியமாக பார்த்தா 3 காரணங்களால் இருக்கலாம். ஒன்னு, உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் நடக்குது, பட் ஆனால் வெளியே வர முடியலை, அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அடைப்பு. ரெண்டாவது, உயிரணுக்கள் ப்ரொடக்ஷனே நடப்பதில்லை. இது எதனால இருக்கலாம்னா, ஒன்னு மூளையிலிருந்து வர சர்டன் ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்கிறதுனால ஆகலாம். இது சென்ட்ரல் காஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல என்றால் உயிரணுக்கள் ப்ரொடியூஸ் பண்ற தன்மையே விரைத்தொட்டைக்கு இல்லாம போகலாம். அது டெஸ்டிகுலர் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். இந்த முக்கியமா இந்த 3 காரணங்கள் தான். இந்த விந்து அணுவின்மையை குணப்படுத்த முடியுமா? அவங்களும் ஃபாதர் ஆக முடியுமா? எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குன்றதுக்கு இல்லாம சில கண்டிஷன்ஸுக்கு நம்ம சக்சஸ்ஃபுல்லா மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு நம்ம நல்ல ஒரு குழந்தை கொடுக்க முடியும். எப்பொழுது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ஸ்ட்ரக்ஷன், அடைப்பு இருக்கிறவங்களுக்கு உயிரணுக்கள் நம்ம எடுத்து கருமுட்டையோட இணை சேர்த்து அதை கருவாக்க முடியும். IVF ICSI முறைகள்ல அதை செய்ய முடியும். ஒருவேளை ப்ரொடக்ஷன் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நம்ம சில டெக்னிக்ஸ் மூலியமாக விரைக்கொட்டையிலிருந்து உயிரணுக்கள் எடுத்து அதை மூலியமாக நம்ம IVF சிகிச்சை நம்ம அவங்களுக்கு செய்ய முடியும். மூளையிலிருந்து ஹார்மோன் கம்மியா வரவங்களுக்கு சில ஹார்மோன் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக திருப்பியும் உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் நம்ம தூண்ட முடியும். ஸோ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அசூஸ்பர்மியா இஸ் ட்ரீட்டபிள். பட் யாருக்கு என்ன அப்படின்றத நம்ம கரெக்டா எவாலுவேட் பண்ணணும். ரொம்ப சாதாரணமா எல்லாரும் தம்பதியும் கேட்பாங்க, நான் அசூஸ்பர்மியா இருக்கு, இல்ல விந்து அணுவின்மை இருக்கு அப்படின்னா நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியுமா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அந்த பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு பிரெக்னன்சி வேணும் என்றால் ஒரு கருமுட்டை வேணும், அதுக்கு தவிர்த்த ஒரு உயிரணு வேணும்.
கருமுட்டை இருக்கும் பொழுது உயிரணு இல்லாத பொழுது அவங்க நேச்சுரல் பிரெக்னன்சி ஆகிற தன்மை வந்து லெஸ் தேன் 0.2%, ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்களா, அது க்ளோஸ் டு ஜீரோனே சொல்லலாம். ஸோ நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியாது. நம்ம ஏதாவது செயற்கை கருத்தரிப்பு டெக்னிக்ஸ் மூலியமா தான் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரிவியல் அடைப்பு, அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறவங்களுக்கு சில ஆபரேஷன்கள் மூலியமாக மறுபடியும் விந்து பாதையில் விந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் நம்ம கொடுக்க முடியும். பட் ஆனா அதையும் நம்ம இவாலுவேட் பண்ணிட்டு தான் நம்ம சொல்ல முடியும். வித்தவுட் இவாலுவேஷன் நம்ம சொல்ல முடியாது. நேச்சுரலா எப்படி விந்து ப்ரொடியூஸ் ஆகுறத அதிகப்படுத்த முடியும், இல்ல ஆரோக்கியமான விந்து எப்படி நம்மளால உருவாக்க முடியும், அது நமக்கு வருதா அல்ல எது வழியா நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கறத ரொம்ப சாதாரணமா கேட்பாங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? விந்து ப்ரொடக்ஷன், விந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண் ஹார்மோன் டெஸ்டாஸ்டரோன். ஸோ ஆண் ஹார்மோன் டெஸ்டாஸ்டரோன் நார்மல் லெவல்ஸில் இருக்கும் பொழுது விந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ இருக்கிற சுற்றுநிலையில் இப்போ வந்து எல்லாருமே வந்து ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு டெஸ்டாஸ்டரோன் பற்றாக்குறை இருக்குது. ஸோ உடல் வெயிட் குறைப்பது அது வந்து ஒரு மேஜர் ஸ்டெப். ஒன்று ஃபுட்டு, சாப்பாடு மூலியத்தில் எப்படி ஏற்றலாம் அப்படின்னு பார்க்கும்போது சர்டன் ஃபுட்ஸ் நேச்சுரலாகவே வந்து டெஸ்டாஸ்டரோன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம், போமிகிரானட், அது வந்து நேச்சுரல் டெஸ்டாஸ்டரோனை இன்க்ரீஸ் பண்ணும். ஆயுர்வேதா சான்று பார்த்தோம் அப்படின்னா அஸ்வகந்தா, அதுல வித்தனலாய்டு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அது வந்து நேச்சுரலாவே வந்து நம்ம ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் இல்லாம நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்மோக்கிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஆல்கஹால் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் ரெடியூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மேஜர் லைஃப் ஸ்டைல் காஸ் ஃபார் ரெடியூசிங் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். ஃபுட் வைஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ரொம்ப இறைச்சியோ ரொம்ப எண்ணெய் பொருளோ அதை குறைச்சிக்கணும். நிறைய அன்ப்ராசஸ்டு ரா நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். எப்படின்னு பார்த்தா கையளவு நட்ஸ் தினமும். ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு இந்த பேக்கெட்ஸில் கிடைக்கிறதோ இல்லை ரொம்ப ஓவர் குக் மறுபடியும் குக் செய்யப்படுற ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது. இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர். இதுதான் நம்ம நேச்சுரலாக நம்ம பண்ண முடியும். மற்றதுக்கு வந்து நம்ம மெடிகேஷன்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில காமன் டவுட்ஸ் கேட்பாங்க ஜென்ஸ் வந்து கிளினிக் வரும்போது. அப்போ என்னன்னா அவங்களுக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுது, இல்லை வந்து அந்த மாதிரி ஜீன்ஸ் யூஸ் கான்ஸ்டண்ட்டாக போடுறேன், என்னோட ஒர்க்குக்கு வந்து நான் நிறைய ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேன், அதனால பாடி எப்பவுமே சூடாக இருக்குது, அது மூலிமா ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா, இல்லை அதனால தான் எனக்கு விந்து வந்து இப்போ ப்ராப்ளமில் இருக்கா, அதனால தான் எனக்கு குழந்தைமை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஈவன் சில பேர் வந்து எனக்கு நைட் ஷிஃப்ட்லாம் எனக்கு நிறைய பண்ணுறேன் அதனால எனக்கு அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி அட்வைஸ் சொல்லணும்? இதுல பல விஷயங்கள்ல உண்மை கலந்து இருக்கு. எப்படி சொல்லணும்னா வெப்பமான உடல் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. நம்ம வெப்பம் அப்படின்னு பார்க்கும்போது எங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா விரைப்பைக்கு வந்து சேர்ற வெப்பம் தான். ஸோ விரைப்பை பக்கத்துல வெப்பமா இருந்தால் உயிரணுக்கள் ப்ரொடக்ஷன் குறைய செய்யும். இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவன். ஸோ ரொம்ப வெப்பமான பொருட்கள், சூடான பொருட்களை வேற பக்கம் வைக்கிறதோ, ஃபோன்ஸ் சூடா இருக்கும் போது வைக்கிறதோ, லேப்டாப் மடி மேல வச்சு நம்ம ஆப்ரேட் பண்றதோ அதெல்லாம் தவிர்க்கணும். ரொம்ப டைட்டா ஜீன்ஸ் அதெல்லாம் போடுறத கொஞ்சம் குறைக்கணும். ரொம்ப வெப்பமான தண்ணியில ரொம்ப நேரம் முக்கி இருக்கிறது இதை நம்ம தவிர்க்கணும். இதை நம்ம தவிர்க்கலாமே தவிர நம்ம உடம்பு வெப்பமா இருக்கு அதை தணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீராகாரம் எடுத்துக்கிறது தான் ஒரே வழி. இன்னொன்று நைட் டியூட்டிஸ் பண்றது, அதை பார்த்தீங்கன்னா நைட் டியூட்டிஸ் பண்றது ஸ்பெசிஃபிக்கா வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை குறைக்காது. பட் உடம்புக்கு வருத்தல், ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் அது உங்களோட ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் கொஞ்சம் உண்டாக்கும். முக்கியமா சொல்ல போனா ப்ரொலாக்டின்ற ஒரு ஹார்மோனை வந்து ரொம்ப தூக்கிறோம். அது ப்ரொலாக்டின் அதிகமாகும் போது உயிரணுக்கள் ப்ரொடக்ஷனும் கம்மியாகலாம், நம்ம ஒன்னா சேரணும்ன்ற அந்த எண்ணமும் கம்மியாகலாம். ஸோ அதனாலதான் நைட் டியூட்டி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அவங்களுக்கு ஒரு நார்மல் செக்ஸ் லைஃப் வந்து டக்குன்னு செட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி மேலும் விவரங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேங்க்யூ.